என்னதான் நம்ம காஃபி, டீலாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நெனச்சாலும், கண்டிப்பாக முடியவே மாட்டேங்குது. எப்படியாவது நம்ம காஃபி, டீ சாப்பிட்றோம். அதுவும் என்னைய சொல்லவே வேணாம். நான் ஒரு காஃபி, டீ பைத்தியங்க. எப்போ எந்த நிமிஷம் இல்லை, எனக்கு போட்டு கொடுத்தா போதும், சூப்பராக நான் குடிச்சிருவேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நடுசாம எழுந்து இந்தா டீ, இந்தா காஃபி குடி அப்படின்னு சொன்னால் உடனே எழுந்திரிச்சு குடிச்சிருவேன். அந்தளவுக்கு நான் ஒரு பைத்தியம். வெளியில் உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். வெளியே பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. நைட்டு சரியான மழை, காற்று, சேரெல்லாம் அங்கங்கே பறந்து போச்சுங்க. அந்தளவுக்கு நல்லா காற்று. வாழை மரம்லாம் சாஞ்சு போச்சு. இப்போ தான் புதுசாக எங்கள் வீட்டில் ஒரு குலை தள்ளி இருந்துச்சு. அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாழை மரமே அந்த பக்கம் சாஞ்சு போச்சு. இதை இழுத்து கட்டணும், அதுக்கு டைம் இல்லை. யார் அந்த வேலையை செய்கிறது? நானும் யாரை தான் செய்ய வைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேங்க. சரி, கிச்சன் வேலையை பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் கரெக்டாக இருக்குது, மற்ற இந்த வேலையெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே யோசனை பண்ணிகிட்டே கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். சரி, காலையில் நிஷாந்த் எழுந்தவொடனே பசிக்குதுன்னு சொல்வானே அப்படின்ட்டு என்னப்பா செய்கிறது அப்படின்றதுக்கு எனக்கு ப்ரெட்டும் சீஸும் வச்சு ஆம்லேட் போட்டு கொடுத்துருங்கம்மா அப்படின்ட்டான். சரி, நான் ஆம்லேட் போட்டு நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவன் மதியம் லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து திருச்சி கிளம்பிடுவான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா நாளைக்கு டியூட்டி கண்டிப்பாக அவன் போயே ஆகணும். அதனால் அவன் கிளம்பிடுவான். சரி, அவன் கிளம்புற நேரம் நம்ம ஈவினிங் ஒரு சில வேலைகளை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நானும் அவரும் வெளியே கிளம்பிட்டோம். எதுக்கு அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்பு தான் கிளம்புனோம். ஆல்ரெடி நான் வந்து அவருக்கு ஒரு பேங்கிள் எடுத்திருந்தோம், அதாவது ப்ரேஸ்லெட் எடுத்திருந்தோம். அதை எடுக்கும்போது கூப்பன் கொடுத்துருந்தாங்க 2300 அந்த கூப்பன் கொண்டு கொடுத்துட்டு நம்ம ஏதாவது நகை வாங்கினோம்னா அதில் வந்து அந்த 2300 லெஸ் பண்ணிக்குவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், 2500 வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ட்டு நாங்கள் நேராக ஜோஸ் ஆலுக்காஸ் 2 பேருமே போயிட்டு ஏதாவது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு, இந்த சாக்கை வச்சு நமக்கு ஏதாவது வாங்கினாதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கி தரீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, வா ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்ற மாதிரி ஏதோ நினச்சிக்கிட்டு நான் போனேன். ஆனால் வந்து வாங்கினது வேறங்க. நகையை பார்த்தா யார் தான் வேணான்னு சொல்வா? எல்லாமே ரொம்ப ஆசைப்பட தான் செய்வாங்க. ஒவ்வொரு ரிங்காக எடுத்து நான் போட்டு பார்த்தேன். கோல்டு ரிங் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் டைமண்ட் பார்க்குறதா பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதே ரேட்டுக்கு அப்படின்னு சொன்னார். பார்த்தா டைமண்டில் இந்த ரிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, டைமண்ட் ரிங்கை எடுத்துக்கோ, எங்கேயும் போனால் வந்தால் போட்டுக்கிற மாதிரி வச்சுக்கோமா அப்படின்னு சொன்னார். பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதான் சாக்குன்னு நானும் வாங்கிட்டேங்க. 34,000 வந்துச்சு. அதில் வந்து 2500 லெஸ் பண்ணாங்க. டைமண்ட் ரிங் வாங்குகிறோமே, வளையலையும் வாங்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வளையலாக வாங்கி போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, வாங்கி தான் போட்டு தான் பார்க்க முடியும், நம்ம நான் வாங்கவ முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி போதும் கிளம்பலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி வெளியில் வந்தாச்சுங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு ஏதாவது சாப்பிட்டு போகலாமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் டீ மட்டும் வாங்கி கொடுங்க, எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்குது, ஹெட்டேக்காக இருக்குது, டீ குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் டீ குடிக்கலான்ட்டு உட்காந்தோம். பப்ஸு கேட்டோம், பப்ஸு இல்லை, தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு டீயை சாப்பிட்டுட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க.